நேரம் முன்னாடி வந்து நான் கோட்டர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே ஷாக் ஆகுது. அப்போது வந்து ராஜிங்கிறவங்க, "அக்கா நீங்கள் தனியாக போகிறீங்களா? என்னக்கா என்கிட்ட சொல்லவே இல்லை" அப்படின்னு அவங்க பாவத்தோட எங்கள் அக்கா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு கவலையோட மெயினாக கையை பிடிக்காங்க. "இல்லை ராஜி" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோமதி, "என்ன என்ன மீனா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, உனக்கு கோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்க. "ஆமாத்த" அப்படின்னு. "ஏன் நீ இதை என்கிட்ட முதலே சொல்லலை" அப்படிங்காங்க. ஒரு பக்கம் இதான் கேப்புன்னு தங்கமயிலுங்கிறங்க, அவள் எதை தான் சொல்லியிருக்கா வீட்டில் வந்து எதையுமே அவள் சொல்ல மாட்டா, எல்லாத்தையுமே மறைக்க தான் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்ட சரவணன், "நீ உன் வாயை மூடிட்டு இருக்கியா" அப்படின்னு சொல்கிறாங்க. "எப்போ பாரு வாயை மூடுன்னு சொல்லுங்கள், எல்லோரும் நல்லா பொழைக்க தெரியுறாங்க, அவங்களா இருக்காங்க, நல்லா பொழைக்காங்க, நீங்கள் இன்னும் இப்படியே இருங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம், "மீனா கோட்டர்ஸுங்கிறது அவங்களே கொடுத்ததா இல்லை நீங்களே கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா தனி கொடுத்துட போகிறதுன்னு அர்த்தம்" அப்படிங்காங்க. "இல்லை" அப்படிங்காங்க மீனா. ஆனால் அதுக்கு செந்திலுங்க சொல்கிறவங்க, "ஆமாம்" அப்படிங்காங்க. சரவணன் சொல்கிறாங்க, "டேய் என்னடா தனி கொடுத்துறோம்லாம் பேசுகிறோம், நம்ம எல்லோரும் ஒத்துமையாக தான் இருக்கோம், இங்கே என்ன உனக்கு பிரச்சனை" அப்படிங்காங்க. "இல்லை வர வர கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குல்ல, அதனால தான்" அப்படிங்காங்க. உடனே பழனிங்கிறவங்க சொல்கிறாங்க, "நானும் அண்ணி வேணாலும் மாடியில் போய் படுத்துக்கிறோம், இல்லை வெளியிலனாலும் நாங்கள் போகிறோம்டா, நீ ஏன்டா போகிறாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் இதாக இருக்குது, நான் வெளியில் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனுங்கிறவங்க சொல்கிறாங்க, "அவன் 10 லட்சம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்துருக்கான்ல, அதுவும் ஏசியில் இருக்க கவர்மெண்ட் வேலை, அதனால் ஐயா அப்படி தான் சொல்லுவார், ஐயா தான் கவர்மெண்ட் வேலை கிடச்சதுலேருந்து தலைகால் புரியாமல் அலைதார, அதனால் அப்படி தான் இருப்பாங்க, நீ எதுவும் சொல்லாத கோமதி, அவரோட வாழ்க்கையை அவரோரே தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டதுலேருந்து ராஜிக்கு தான் மனசே தாங்கலை, எங்கே நம்ம அக்கா நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தங்கமயிலுங்கிறவங்களும் சுகன்யாங்கிறவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. "பாத்தியா தங்கமயில், மீனா ஊமை மாதிரி இருந்தா, செந்தில் அதுக்கு மேலே ஊமையாக இருந்தான், இப்போ பாரு கோட்டர்ஸுங்கிறவ கவர்மெண்ட் வேலைங்கிறவ தனி கொடுத்துறமே போகிற மாதிரியாச்சு, நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 புருஷன் தான் இன்னும் இப்படியே இருக்காங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாங்க, என்ன தான் சொன்னாலும் என் வீட்டுக்காருக்கு புரிய மாட்டேங்குது, உன் வீட்டுக்காராட்டு கொஞ்சம் பரவாயில்ல, எனக்குன்னு ஒன்று வாச்சிருக்கு பாரு, அது சுத்தமாக ஒன்றுத்துக்காக கடைசி வரைக்கும் அந்த மளிகை கடையிலே கிடந்தது குப்பை கொட்ட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில் சொல்கிறாங்க, "இருந்தாலும் நான் மீனா இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை, அவன் ஊமை கொட்டை மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி புருஷனை கைக்குள்ளே போட்டு தனி கொடுத்துன போக வச்சுட்டா பாருங்களேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "கிடச்சிருக்கு அவள் அதுங்க, நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லையே, நம்ம ஏன் அதை பற்றி பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பார்த்தீங்களாங்க கோட்டர்ஸ் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க" அப்படிங்க. "என்ன செய்கிறது, என் அப்பாவால் தான், எப்போ பாரு ஒரு இடத்துல குத்தி குத்தி காமிச்சிட்டு இருந்தா, அதனால தான் அண்ணன் தனி கொடுத்தன் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இருந்தாலும் மாமா ரொம்ப நல்லவங்க, மனசில் எதுவும் வைக்காமல் சும்மா பேசுகிறது, அதுக்கெல்லாமாங்க இப்படி பண்ணுறது" அப்படிங்காங்க. "நானும் அப்படி தான் நினைக்கிறேன், இருந்தாலும் அவன் சொல் பேச்சு கேட்க முடியுதுன்னா நம்ம என்ன தான் சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஒரு வாட்டி சொல்லி பாருங்க, அப்போ மட்டும் அவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்கிறாங்க. "கேட்டு பார்க்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சரவணங்கிறவங்க ரூமுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து சொல் பூத்தி இருக்கணும், இல்லைன்னா சுவை பூத்தியாட்டு இருக்கணும், ரெண்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் தலையில் இப்படி எழுதிருக்கு, நீனா பரவாயில்ல கொடுத்து வச்சவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "உனக்கு இப்போ என்னடி பிரச்சனை, உன் வேலை என்ன அதை மட்டும் பார்க்கியா, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுல நீயும் பெருசாக தான் இருக்க போல இருக்கு, உனக்கு இதில் ரொம்ப ஆசை தான் போல இருக்கு" அப்படிங்க. "அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நடந்ததை சொன்னேன், சின்ன பையன் தானே செந்தில், ஆனால் அவங்க எப்படி பொண்டாட்டியோட தனி கொடுத்தன போடணும்னு யோசிக்காங்க, உங்களுக்கு ஏங்க அப்படி யோசிக்க தனம் இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "நான் அவன் போகிறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் நம்ம வேறு தனி கொடுத்தன போகணும் இருக்கியா, அப்படி உனக்கு தனி கொடுத்தன போகணுன்னு ஆசை இருக்கா" அப்படின்னு. "ஆமாங்க, ஆமாம் போகலாமா, போகலாம், உங்கள் அப்பா வீடு இருக்கலாம், உங்கள் அப்பா வீடு, அங்கே போய் நீ தனியாக இரு, நான் இங்கே என் வீட்டில் தனியாக இருக்கேங்க." "என்னங்க இப்படி சொல்கிறீங்க, உன் வேலை என்ன அதை மட்டும் பாரு, சாப்பிட்டியா, சமையல் செஞ்சு அதோடு நிறுத்திக்கா, என் குடும்ப விஷயத்தில் தலையிட்ட மாதிரி வேறு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கா" அப்படிங்காங்க. தங்கமயிலுங்கிறவங்க நினைக்காங்க, எப்படியும் செந்தில் மீனா வெளியில் போயிட்டான்னா நம்மளுக்கு ஒரு நல்லது தான், ஏன்னா அப்படியே ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டோம்னா நம்ம மட்டும் கடைசி வரைக்கும் நல்லவங்களும் இந்த வீட்டிலேருந்து இந்த சொத்தில் பங்கு அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குங்கிறத